அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களிற்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். தினசரி வானிலை நிலவரங்கள் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகரித்து வந்த நிலையில் தற்போது 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை என்பது கூறப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நீலகிரி, தேனி ஆகிய இரண்டுக்கும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், கரூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு லேசான மழை தொடர்ச்சியாக நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றைய நாள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, மதுரை, திருவண்ணாமலை உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்றைய நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிதமான மழை அன்றைய நாட்கள் தொடர்ச்சியாக நீடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மதுரை, ஈரோடு, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மதுரை, ஈரோடு, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, நாமக்கல், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மிதமான மழை அன்றைய நாட்களில் தொடர்ச்சியாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இதுபோன்ற தினசரி வானிலை அறிக்கை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி மாலை 6 மணிக்கும் அதிகாலை 5:30 மணிக்கும் வானிலை நிலவரமானது அறிக்கையாக வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.